அந்த கொலை எதுக்காக நடந்துச்சு, அன்னைக்கு நைட் அந்த ரூமில் யார் இருந்தா, அவங்க அம்மா யாரை பார்த்து பயந்தாங்க, அந்த கொலைகாரனுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம், வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஆயிரத்தி 1966 கின்லிவொர்த் என்ற நகரத்தில் ஒரு அழகான குடும்பத்தில் வேலரி பர்சி என்ற ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க காலேஜ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த டைம் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட அவங்க நைட்டு டின்னரை முடிச்சுட்டு பர்சி அவங்க வீட்டுக்கு போய் தூங்கலான் இருந்தாங்க. அப்போ சரியாக 10 மணி இருக்கும். அவங்களோட தங்கச்சி ட்வின்ஸ் அவங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கின ரெயின் கோட் திருப்பி தாங்கன்னு கேட்டாங்க. திருப்பி கொடுத்ததும் அவங்க தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பர்சி வழக்கம் போல் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. அவங்க தங்கச்சி குட் நைட் சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்புனாங்க. அது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கரெக்டாக 11 மணி அளவில் வீட்டில் இருந்து ஒரு கிளாஸ் உடையிற சத்தம் கேட்டுச்சு. அவங்க அம்மா என்னதான் எந்திரிச்சு பார்த்தாங்க. ஏதோ ஒரு காற்றோ இல்லை பூனையோ ஏதோ தட்டி விட்டு இருக்கும்னு நினச்சாங்க. சரியாக ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கு எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு நினச்சி அந்த ரூமை போய் பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு செக்குடு ஷர்ட் போட்ட ஒரு பையன் அங்கே நின்று இருக்கான். அவங்க பார்த்து பயந்தாங்க. அவன் கையில் டார்ச் லைட் இருந்துச்சு. அந்த டார்ச் லைட்டை அவங்க ஃபேஸ்லேயே அடிச்சுட்டு அந்த ரூமில் இருந்து தப்பிக்க பார்த்தான். பர்சியோட அம்மா பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. பட் அந்த கொலைகாரன் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகத்தான் பார்த்தான். அவங்க பயங்கரமாக ஷாக்காகி அந்த கொலைகாரன் டார்ச்சரை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு எதிர்பார்த்தான். அவன் படி வழியாக இறங்கி அங்கேருந்து எஸ்கேப் ஆனான். அதாவது பேக் சைட் படி, அது வழியாக எஸ்கேப் ஆனான். வீட்டில் ஒரு அலாரம் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அமைக்கிட்டாங்க. வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சிக்னல் போயிடுச்சு. அவங்க கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவங்க பொண்ணு ரத்த வெள்ளத்தில் செத்து போய் கிடந்தாங்க. அவங்க அம்மா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி தகவலை சொன்னாங்க. போலீஸ் தகவல்களை கேட்டதும் வீட்டுக்கு வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. 4 மணிக்கு எதனால் பாட்டில் உடஞ்சிச்சு, அதுவும் இல்லாமல் கதவை எப்படி உடைக்காமல் உள்ளே போயிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த டார்ச் லைட்டை ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் பதிஞ்சிருக்கும்னு நினச்சி அந்த டார்ச் லைட்டை எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எதுலேயுமே மேட்ச் ஆகலை. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துக்குள்ளே அவன் எப்படி வந்திருப்பான். வீட்டில் நிறையா நகைகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறையா கோல்ட்ஸ் அண்டு பணமெல்லாம் இருக்குது. இதை தவிர அவன் எதுக்கு அந்த பொண்ணை வந்து கொல்லணும்? இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பா கொஞ்சம் பொலிட்டிஷியனில் ரொம்ப பெரிய ஆள். அதனால் இன்வெஸ்டிகேஷன்லாம் பயங்கரமாகவே போய்கிட்டு இருந்துச்சு. நிறையா பேரை சந்தேகப்பட்ட அவங்கள விசாரித்தாங்க. ரொம்பவே பயங்கரமாக விசாரித்தாங்க. இருந்தும் அவங்களுக்கு எந்த விதமான க்ளூவும் கிடைக்கல. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எது கூடயும் மேட்ச் ஆகலை. நிறையா பேர் தான் சந்தேகப்பட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து விசாரித்து பார்த்துருக்காங்க. பட் இதுலேயும் அவங்களோட டிஎன்ஏவோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ மேட்ச் ஆகலை. இந்த கேஸ் அந்த டைமில் நியூஸ் பேப்பரில் ஹெட்லைனாக வந்துச்சு. அதனால் போலீஸ்க்கு ரொம்பவே ப்ரெஷர் ஆச்சு. பட் இருந்தும் ஒரே ஒரு கேள்வி தான், அந்த கொலையை யார் பண்ணியிருப்பா? அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. நிறையா பேர்த்த கூப்பிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். பட் அதுக்கான க்ளூ கிடைக்கவே இல்லை. அந்த மர்மமான நபர் யார், எதுக்காக வந்தான், அவனோட நோக்கம் என்ன, எதுக்காக அவங்கள கொலை பண்ணான், இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸ். இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் இதே மாதிரி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி க்ரைம் கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மிஸ்ட்ரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.